திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குல விசாரணை கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைச்சோம். ஓகே, இப்ப சடனா சிபிஐ கிட்ட ஒண்ணு ஆயிருக்கு. அந்த வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ விஜய் களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்திருக்காரு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதற்கு இடையில விஜய், ஆதவ அர்ஜுன் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், அவங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த என்ன விஷயம்னா, நிறைய இடத்துல எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, ஒரு முதல்வர் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு சாரிமான்னு கேட்கறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை விஜய் எப்படி பாக்குறாருன்னா, சாரிமான்னு சொல்றது ஓகே, நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு வந்து 5 லட்சம் பணம், ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கு, நிலம், 3 சென்ட் நிலம் அதெல்லாம் கொடுத்தீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அதே மாதிரி உங்க 4 வருட ஆட்சியில இதுவரை 21 கொலைகள் லாக்அப் டெத் நடந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே நீங்க இதை பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு இதை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பேசு பொருள் ஆனதுனால இந்த விஷயத்த